நம்ம வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். சங்கீதம் 32 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அன்பு தகப்பனே, நன்றியப்பா. இந்த நாளிலும் ஆண்டவர் உமது ஜனத்தோடு பேசும். ஆண்டவர் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் கிருபையாய் உமது பிள்ளைங்க மேல இறங்கும். எங்ககிட்ட பேசுங்க டேடி. உங்க சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த சங்கீதம் 32 தாவீது ராஜா பாவம் செய்த பின்பு, நம்ம தாவீது பாவம் செய்த போது சங்கீதம் 51 அவன் பாடுகிற பாடலை வாசிக்கிறோம். அதன் பிறகு அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த உணர்வு வந்த பிறகு பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 32. இந்த சங்கீதம் 32 1 7 வரைக்கும் அவன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். 8 9 அவனுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற சத்தம் இதுதான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த பதங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போதிப்பேன், வழியை காட்டுவேன். ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? போதிப்பேன், வழிகாட்டுவேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உங்களை போதிப்பேன், நான் உங்களுக்கு அப்படியே வழிகாட்டுவேன். இந்த 3 விதமான ஆண்டவருடைய போதனை எங்க பார்க்கிறோம். ஒன்று, நான் உங்களுக்கு போதிப்பேன். போதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, போதிப்பேன், டீச் யூ. சாதாரணமா நமக்கு தெரியும், படிப்பிக்கிறது இருக்கு. பொதுவா ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தா, இன்னைக்கு தனித்தனியான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, பொதுவா ஒரு போதகர் எடுத்துட்டா எல்லாருக்கும் பொதுவான பிரசங்கம். பொதுவான பிரசங்கம். அதுவும் சின்ன பிள்ளைங்க, இஸ்ரவேல்ல சரி, நம்ம சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வில்ல இறதுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒரு வில்ல கையில கொடுத்துட்டு எப்படி லெக்கு பார்க்கணும், எப்படி கையை பழக்க வைக்கணும், எப்படி கரெக்டா அம்பை பிடிக்கணும். இதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு லட்சியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் போதிக்கிறது. ஆண்டவர் போதிக்கிறார். பொதுவான டீச்சிங், பொதுவான போதங்கள். வேதத்துல எல்லாருக்கிட்டே ஆண்டவர் போதிக்கிறார். பொதுவா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 9வது வசனத்துல வாசிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுகிறது, குதிரையை போலவும் கோவேர் கழுத, ஒரு மிருகத்துக்கு கூட அறிவு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க அறிவில்லாதவர்களை போல இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை போதிப்பேன், நான் உங்களை போதிப்பேன். வேத வசனம் பொதுவா நம்மகிட்ட பொதுவா பேசும். சில பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல உட்கார வச்சு எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறது, எப்படி பெருக்கிறது, எப்படி வகுக்கிறது,
அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது போல ஆண்டவர் நம்மகிட்ட பொதுவா வேத வசனங்களை கொண்டு போதிப்பார். அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 84வது சங்கீதத்துல இப்படி வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. 86:18. கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும், உமது வழியே எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் ஜெபிக்கிறத பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வழியே எனக்கு போதியும், உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்போ நிறைய ஆலோசனைகள், நிறைய போதகங்கள் வரும். ஆனா சங்கீதக்காரன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் மனசை ஒருமுகப்படுத்துங்க. ஒரு பிள்ளை படிக்கிறது போல, ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிறது போல, ஆண்டவரே என் மனசை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய பாதை, ஆண்டவருடைய லட்சியம் என்ன லட்சியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தை வாசிக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய வசனம் நம்மை மாற்றுகிறது. வாசிங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்போது என்னவா மாற்றுமா? நம்மளை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதா. அதுவும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது 14வது வசனத்தை வாசிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய். நல்லா கவனிங்க. பொதுவா தீமோத்தேயுக்கு பவுல் தான் கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயு சின்ன வயசுல இருந்தே அவங்க பாட்டி, நீங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லோவிசால், ஐனேக்கியாள், லோவிசால் அவங்க பாட்டி, ஐனேக்கியாள் அவங்க அம்மா, இவங்க எல்லாம் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. பைபிள் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த வசனத்தை சிறு வயது முதல் தீமோத்தேயு கேட்டு வளர்றான். இப்போ பவுல் கற்றுக் கொடுக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது, அவனை எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறதுன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம். அல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரட்சிப்புக்கேற்ற ஞானம். ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய போதகம் நம்மளை எப்படி மாற்றும் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம். சொல்லுங்க, ரட்சிப்புக்கேற்ற ஞானம். ஆண்டவர் நம்மளை போதித்து நடத்துவார். ஆண்டவருடைய போதனை நம்மளை எப்படி மாற்றுமா? ரட்சிப்புக்கேற்ற ஞானம். ஒரு முறை ஒரு நல்ல ஞானி ஒருத்தர் அக்கறைக்கு கடந்து போனோம். அப்படி அவர் இருக்கிறப்போ ஒரு படகு ஓட்டி அந்த ஞானி படகுல ஏறின உடனே அவரு கேட்டார், நான் ஒரு பெரிய ஞானி, அவங்ககிட்ட நிறைய காரியம் கேட்டார். உனக்கு அந்த கலை தெரியுமா? அவன் சொன்னா எனக்கு தெரியாது. அவர் சொல்லிட்டாரு, நீ இவ்வளவு உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட, உனக்கு இன்னும் இந்த கலை தெரியுமா? அவன் சொன்னா தெரியாது. உன வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட. திடீரென்று ஆற்றுல பயங்கரமான வெள்ளப்பெருக்கும். உடனே பயங்கரமா நிக்க முடியாத வெள்ளப்பெருக்கம் வருது. அவர் கேட்டா, அந்த படகோட்டி கேட்டாதான் ஞானிக்கிட்ட, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், உங்க வாழ்க்கையை எவ்வளவு படிச்சு வேஸ்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா! பாருங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர் போதிக்கிற போது எப்படி போதிக்கிறாரா?
ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கும்படி பொதுவான போதனைகள் நமக்குள்ள வருகிறது. பொதுவான போதனைகள். அதான் வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை பற்றி யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. ஆண்டவர் போதிக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து ஞானம் இறங்கி வருகிறதா. நீங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து வசனத்தை வாசிக்கிற போது, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பிரசங்கங்களை கேட்கிற போது வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து தேவ ஞானம் இறங்கி வருகிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது 3:17 சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாய் மாற்றுகிறது. நல்லா கவனிங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் போதிக்கிற போது நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறார். தொடர்ந்து வாசிக்கிறப்போ வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் சாந்தம் உள்ளதாயும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தானும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பச்சவாதம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவர் போதிச்சு நடத்த ஆரம்பிக்கிறாரோ பரத்திலிருந்து ஒரு ஞானம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தா, உலகத்தில் உள்ள ஞானத்தை குறித்தும் இந்த பகுதி சொல்லுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாத ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. சில வேளையில நமக்கு நிறைய ஞானம் இருக்கும், வேலையை குறித்து ஞானம் இருக்கும், உலக அறிவு நிறைய இருக்கும், எப்படி பேசணும்னு தெரியும், நம்ம தொழிலில் நல்ல அறிவு இருக்கும். ஆனா அந்த ஞானத்துல பரிசுத்தம் இல்லைன்னா, அந்த ஞானத்துல சமாதானம் இல்லைன்னா, அந்த ஞானம் மற்றவர்களோடு இணக்கமா போகலன்னா, அந்த ஞானத்துல இரக்கம் இல்லைன்னா, நற்கனி இல்லைன்னா வேதம் சொல்லுகிறது அது பரத்திலிருந்து இறங்கி வர்ற ஞானம் இல்லை, அது பேய்த்தனமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை போதிக்கிறார். என் மகனே என் போதகத்தை மறவாதே. தேவ சமூகத்தில் போறப்ப ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாய், நம்ம பொதுவா சபை மூலமாய், சபையின் போதகரின் போதகத்தை நான் கேளாம போனேனே அப்படின்னு நீதிமொழிகள்ல புலம்புறான். அப்போ ஆண்டவர் போதிக்கிறார். நமக்கே தெரியறதில்லை, இன்னைக்கு சபையில நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் போதிக்கிறார். தேவ மனுஷங்க மூலமாய் போதிக்கிறார், வேத வசனங்கள் மூலமாய் போதிக்கிறார். நம்ம கிட்ட ஆண்டவர் போதிக்கிறார், நேரடியாக போதிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க கடிவாளத்தின் போட்டால் அடங்காத கழுதைகளை போல குதிரைகளை போல இருக்க வேண்டாம். மிருகங்கள் கூட அடங்குது. ஆனா ஆண்டவருடைய வசனத்திற்கு போதகத்துக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கற்று தேரணும். அல்லேலூயா. தேர்றப்போ ஆண்டவர் ஞானத்தை தருகிறார், அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பொதுவான போதனை, பொதுவான போதனை. இந்த வாரத்துக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு போதிக்கிறார். இது பொதுவான எல்லாருக்கும் ஆண்டவர் போதிக்கிறார். இரண்டாவது நம்ம வாசித்த சங்கீதம் 37 ஆண்டவர் சொல்லுகிறார், I will instruct you. நான் உன்னை போதித்து, சங்கீதம் 32
8வது வசனத்துல நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. ஆண்டவர் பொதுவா போதிக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொதுவா சபையில பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, பிரசங்கம் கேட்கறது இல்ல, வேத வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, ஆண்டவரே நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பைபிள்ல ஒரு நல்ல பகுதி என்னன்னா யோசேப்பு. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவன் கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளானவன். அப்படின்னா என்ன காரியம் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டுதான் செய்வான். எல்லா காரியத்திலும் அவன் எஜமானன் பார்க்கிறாரு. அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் கூட ஆண்டவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப போதகர் சபையில பிரசங்கம் தான் பண்ண முடியும். ஆனா ஆண்டவரே நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறாருன்னு வச்சுக்கோ. ஆண்டவரே நம்ம கூட வர்றாரு. நம்ம மனசுல ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பேசுறாரு. ஆண்டவர் பேசுறது இது சரி, இது தவறு, இது இந்த காரியம் செய்யறப்ப சமாதானம் இல்லை, ஆண்டவரே வழி நடத்துகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தா அவன் காரிய சித்தி உள்ளவனானா. அவனுக்கு கரெக்டா முடிவெடுக்க தெரியுது, என்ன செய்யணும்னு தெரியுது. அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கையில நமக்கு தெரிந்த பகுதி தான் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். நல்லா கவனிங்க. யோசேப்பினுடைய எஜமானி, யோசேப்பு ஒரு அடிமை. வேதம் சொல்லுகிறது அவன் விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒரு அடிமை. என்ன சொன்னாலும் கேட்கணும். நீங்க அந்த எஜமானி கமாண்ட் பண்றா, நீ என்னோட சைனி அப்படின்னு கமாண்ட் பண்றா. ஆனா யோசேப்பு சொல்ற ஒரு அழகான பதில நம்ம வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் அவன் சொல்றான், இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவென்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்பித்து இருக்கிறார் அப்படின்னு அவன் சொல்றது இதுதான். என்னுடைய எஜமானன் எல்லாவற்றையும் என் கையில கொடுத்திருக்கிறார், என்ன ரொம்ப நம்புறாரு. நீ என்ன செய்யற, எவ்வளவு செலவு செய்யற, எதுவும் என்கிட்ட கேட்கறது இல்லை. எல்லாவற்றையும் நம்பி என கையில எல்லா பொறுப்பும் கொடுத்திருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவ சொல்றான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை மாத்திரம் வேதம் சொல்றது நீங்க கவனிச்சு பாருங்க. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, ஆனா அவன் உடைமையாளன் கிடையாது. உண்மையை சொல்ல போனா யோசேப்புக்கு லைஃப்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பாவம் செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதற்கும் அப்பாற்பட்டு எஜமானியை திருமணம் செய்துட்டு
அந்த வீட்டை முழுசும் பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா எஜமாட்டியை தவிர வேற எல்லாம் அந்த வீட்டுல அவனுக்கு சொந்த மாதிரி தான் அவன் எஜமானன் கொடுத்திருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ன தவிர வேற எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். யோசேப்பு ஒரு அடிமை, யோசேப்பு ஒரு அடிமைதான். யோசேப்பு ஓடுறது சாதாரண காரியம் இல்லை. எஜமாட்டி சொன்னா அவன் கேட்கணும், அதுதான் முறை. ஆனா அவன் சொல்றான், நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், நித்தம் பேசினா கூட அவனுக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய், நல்லா கவனிங்க, எஜமானனுக்கு விரோதமா செய்யறதுதான் பாவம். அந்த இடத்துல அவன் எஜமானனுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறான். ஆனா அதையும் தாண்டி அவனு கூட இருக்கிற ஆண்டவர் அவனை நடத்துறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு சின்ன தவறு செய்திருந்தா நம்ம பார்வையில சில வேளையில யோசேப்பு நாளைக்கு சாட்சி சொல்லலாம், நான் ஒரு அடிமையா இந்த வீட்டுல வந்தேன், ஆண்டவர் எனக்கு இந்த வீட்டே எஜமானனா மாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்குள்ள இருந்த ஆண்டவர் அவனை காரிய சித்தி உள்ளவனா மட்டும் மாத்தல, மக்களே இது தவறு என்கிற உணர்வை அவனுக்குள்ளே கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா நம்மகிட்ட பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் போதிப்பார். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம செய்யறப்போ சின்ன தவறுகளை செய்கிற போதும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதான் ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ. நம்ம செய்யற காரியங்களில ஆண்டவர் நம்மளை சரியா வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேலை இடங்கள்ல ஆண்டவர் சரியா நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவார். நமக்கு முடிவு தெரியாதப்போ, என்ன முடிவு செய்யணும்னு தெரியாம இருக்கிறப்போ ஆண்டவர் சரியா நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு போனீங்கன்னா, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாததினால ஆண்டவர் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சில வேளையில ஆண்டவருடைய சத்தம் நம்மளை சிறைச்சாலையில தள்ளுவது போல இருக்கும். ஆண்டவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படுகிறதுனால சில வேளையில ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நம்ம சிறைச்சாலையில் போனது போல இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்போதும் தம்முடைய பெரிய தரிசனத்திற்கு நேராக நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போதிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளை அவர் நடத்துற பாதை எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய தரிசனத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அதுதான் வேதம் சொல்லுகிறது, இன்ஸ்ட்ரக்ஷன். யோசேப்பை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப பைபிள் இல்லை, அவனுடைய காலகட்டத்தில் போதிக்கிறதுக்கு யாரும் இல்லை, 10 கற்பனைகள் இல்லை அன்னைக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற போதனை அன்னைக்கு கிடையாது. நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, யூதா தன் மருமகளிடத்தில் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஈசாக்குடைய வாக்குத்தத்தம், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது, அதெல்லாம் தான் அவனுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி தன்னுடைய இருதயத்திலே தன்னோடு பேசி தன்னை வழி நடத்துகிற ஒரு கர்த்தர் இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன முடிவு பண்ணணும், சில காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபமா இருக்கிறது போல இருக்கிறது. சில சூழ்நிலைகள் அவனுக்கு நல்லா தெரியும், நான் இந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாம வர்றப்போ அவன் அதனுடைய எதிர்வினை வித்தியாசமா இருக்கலாம் என்பது யோசேப்புக்கு தெரிந்தும் கூட நோ சொல்றதுக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்து போதித்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது ஆமென், நம்மை போதித்து, அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய பெரிய திட்டங்களுக்கு நேராக. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதைகள் மட்டும்தான். ஆனா ஆண்டவரே எப்படி நம்மளை வழி நடத்துகிறார், ஒரு பெரிய திட்டத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அதை யோசேப்பு பிற்காலத்தில் கண்டு கொண்டான். நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க நம்ம வாசித்த சங்கீதம் 32:8 மறுபடியும் வாசிங்க. நான் உனக்கு போதிப்பேன், நான் உன் கரத்தை பிடிச்சு நடத்துவேன். நல்லா கவனிங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுங்க, உன்மேல் என் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றத பாருங்க, நான் உங்களுக்கு போதிப்பேன், நான் உங்க கரத்தை பிடிச்சு நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நான் அந்த வசனத்தை வாசிச்சப்போ சங்கீதம் 121 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாடலை பாடுறாங்க. வாசிங்க, சங்கீதம் 121:3-4 வசனத்தை வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நல்லா கவனிங்க, அந்த படத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது, கிட்ட பார்வை, தூர பார்வை. ஆனா ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறார். நமக்கு இப்போ இந்த இடத்துல நின்று பார்த்தா கொஞ்சம் இந்த தொலைவு தெரியும். ஆனா ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே மேலே ஏறுறப்போ அப்படியே நம்ம பார்வை விரிவடையும். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கண்ணை வைத்து, அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. ஒரு வாட்ச்மேன் மாதிரி. நமக்கு தெரியும், இந்த மலைகளுக்கு மேல ஒரு பெரிய வாட்ச் டவர் இருக்கும். அங்க ஒரு மனுஷன் காவல் காத்து கொண்டே இருப்பான், அவனுக்கு பேர் வாட்ச்மேன். அவன் கண்ணு தூங்குறதே இல்லை. அவனுக்கு தூர இருந்து வருகிற எதிரியினுடைய படை தெரியும். இங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம கீழே உட்கார்ந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் தூர வருகிற எதிரிகள், சத்ரு வச்சிருக்கிற கண்ணிகள், பால் கடிப்புகள். நீங்க அந்த சங்கீதம் 124வது சங்கீதம் 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. வேடருடைய கண்ணிக்கு, வேடருடைய கண்ணிக்கும், கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. அவன் சொல்றான், வேடருடைய கண்ணி நமக்கு தெரியறதில்லை, கண்ணி அங்க வச்சிருக்கு. நமக்கு தெரியறதெல்லாம் வலதான், நமக்கு தெரியறதெல்லாம் ஆகாரம் அங்க இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதம் சொல்றத பாருங்க, அவர் நம்மில் கண்ணை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மேல இருந்து ஆண்டவர் உங்களை மட்டும் பார்க்கிறது இல்லை, உங்களுக்கு முன்பாக தொலைவில் வருகிற ஆபத்துகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை போதித்து நடத்துகிற கர்த்தர் மேல கண் வச்சு, ஒரு கண்ணின் மணி போல அவர் தூங்குறதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உன் காலை தள்ளாட விட்டார். நிறைய வேளையில நம்ம நடக்கிறப்போ நம்ம தடுமாறிடுவோம். ஆனா நம்ம மேல கண்ணு வச்சிருக்கிற ஆண்டவர் நாம் இடராதபடி நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தள்ளாடாதபடி நம்மை நடத்துகிறார்.
நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவர். நம்ம காதுகளில் வந்து மக்களே, ஆமே, உனக்கு முன்பாக ஒரு இடரல் இருக்கிறது, நீ இந்த பாதையில போற சத்ரு வந்து ஆமை இடர பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம கரங்களை பிடிச்சு ஆமே வேற ஆமே ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன ஆத்துமாவை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பா. சத்ரு வச்சிருக்கிற கண்ணிகள் நமக்கு தெரியாது. நம்ம போற பாதையில சத்ரு வைத்திருக்கிற பதிவிருக்கிற அனுபவங்கள் நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறத பாருங்களேன், உங்க மேல நான் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண் வைத்து. வேதத்துல நிறைய ஆலோசனைகளை பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை உண்டு. அவங்கள நிறைய கவுன்சில் சொல்லுவாங்க, நிறைய கவுன்சிலிங் சொல்லுவாங்க, நீ அப்படி போலாம் இப்படி போலாம். ஆனா ஆண்டவர் நமக்கிட்ட ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. போன வாரம் கூட பார்த்த யோசனையில் அவர் பெரியவர். அல்லேலூயா. செயல்களிலே அவர் வல்லவர். அவர் யோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவருடைய ஆலோசனையில் நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களுடைய பற்களுக்கு அவர் இரையாக ஒப்புக்கொடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கவுன்சில், அதான் வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தாவீதுக்கு நல்லா தெரியும், அவன் வாழ்க்கையில் அவன் செய்த ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன தவறு, அவன் செய்த ஒரே ஒரு சிறிய தவறு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அவன் பத்சேபாளுக்கிட்ட செய்த பாவத்தை தவிர அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். ஒரு சின்ன தவறு அவனுடைய வாழ்க்கையை பாலடைய செய்து விட்டது. அவன் குடும்பத்தை அழிச்சது, அவன் பிள்ளைய வாழ்க்கையை சிதைத்தது. தேவ பிள்ளையே, அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, வார்னாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலையும் கோவேறு கழுதையும் போல இருக்க வேண்டாம். தாவீது அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். உங்க வாழ்க்கையிலும் சின்ன சின்ன தவறுகள், நம்ம நிறைய வேலையில நினைக்கிறோம் பெரிய தவறுகள், பெரிய காரியம் தான் நம்ம வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும்னு. ஆனா பாருங்க, ஒரு சின்ன காரியம் தாவீத ஒரு பெரிய பழிக்கு நேரா நடத்திருச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம புத்தி இல்லாதவர்களை போல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறப்போ புத்தி இல்லாதவர்களை போல இருக்கக்கூடாது. நான் அடிபட்டு தான் வருவேன் அப்படின்னு ஆண்டவரை கடிந்து தாவீது கிட்ட சொல்றாரு. புத்தி இல்லாத குதிரைகளை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், வா. தாவீதுக்கு நல்லா தெரியும் பாவத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெருசு, பாவத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அவனுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதனாலதான் ஒரே ஒரு வசனத்தை சிந்தித்து நம்ம முடிப்போம். 1 யோவான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிசாசு நம்மகிட்ட நிறைய பொய்களை சொல்லுகிறான். என்ன பொய் அப்படின்னு சொல்லி சில பொய்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது, நமக்குள் சத்தியம் இராது. நல்லா கவனிங்க,
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனா நான் பாவமே செய்யல, எனக்கு பாவம் மன்னிப்பு தேவையில்லைன்னா வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நமக்குள்ள சத்தியம் இல்லை. வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருக்கிறவன் பொய்யனாய் இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு எனக்கு தெரியும், இயேசு என்கிட்ட பேசினாரு, இயேசு எனக்கு சொப்பனத்தை காண்பிச்சாரு, அடையாளம் செய்தார், அற்புதம் செய்தார். ஆனா சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க, இயேசு எனக்கு நல்லா தெரியும், இயேசு எனக்கு பிடிக்கும். வேதம் சொல்லுகிறது அவன் சத்தியம் அறியாம பொய்யனா இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? சிலர் இயேசுவை நல்ல மனுஷன் ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஆனா கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அபிஷேகம் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பகுதியை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. 27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, போதர்களே வேணாங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தா ஒண்ணு அவன் தன்னுடைய பாவத்தை உணருவான். அல்லேலூயா. 2வது கற்பனைக்கு கீழ்ப்படிவான். 3வது இயேசுவே கிறிஸ்து என்பதை அவன் என்ன செய்வான்? அறிக்கையிடுவான். அல்லேலூயா. அபிஷேகம் சகலவற்றிற்குள்ளும் போதித்து நடத்துகிறது. பாஸ்டர் பிரசங்கம் பண்றப்போ நமக்குள்ள அபிஷேகம் இருந்தா இது கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆவியானவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லைன்னா எவ்வளவுதான் போதிச்சாலும், என்ன ஞானஸ்தானம், என்ன அபிஷேகம் அப்படின்னு சொல்லி கடைசி வரை நம்ம இருந்துட்டு போயிடுவோம். பிசாசு பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், உனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை, உனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். அடுத்து போய் சொல்லுவான், நீ கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இயேசு கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் போல இயேசு ஒரு நபி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்துவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களுக்கு நேராக, சகல சத்தியத்திற்கு நேராக ஒரு விசுவாசியை வளர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, நீரங்களை போதித்து நடத்துவீராக. நீரங்களை இந்த நாளில் போதிச்சு நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீரங்களை போதித்து, ஆண்டவர் சொல்றத கேவனீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். தாவீது அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் அவன் செய்த பாவத்தின் விளைவு மகா மோசமா இருந்தது. நீங்க சங்கீதம் 32 வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அறிக்கையிடுகிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான்.
ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் இனி உன்னை போதித்து நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் மேல கண் வச்சு ஆலோசனை சொல்லுவேன். சில வேளையில நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லாம நம்ம மனம் போன போக்குல போறோம். நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை நடத்தும் போது நம்மளை மேலான தரிசனத்திற்கு நேராய் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, அப்ப நான் நம்புறேன், இப்ப அவங்களை நம்புறேன், என்ன கரம் பிடிச்சு நடத்துங்க. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. சொல்லுங்க, கரங்களை பிடிச்சிருங்கப்பா. இந்த ராத்திரி வேளையிலையும் கரத்தை பிடிச்சிருங்கப்பா. கரத்தை பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. சத்ருக்கள் வச்சிருக்கிற கண்ணிகளை நீங்க பாக்குறீங்க. எனக்கு முன்பாக இருக்கிற பதியிருப்புகளை நீங்க பாக்குறீங்கப்பா. சத்ருக்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் உங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை சொல்லுவார். அன்னைக்கு எதிரி அரசின் திட்டங்களை எலிசா தீர்க்கதரிசியினுடைய காதுகளிலே ராஜாக்கள் பேசுனது அவனுக்கு கேட்டது போல உங்க காதுகளிலே சத்துருக்கள் பேசுறதை கேட்கும்படி செய்வார். கரங்களை தட்டி சகரபதிரபா
காதுகள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் இந்த ராத்திரி வேளையிலே திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் திறக்கப்படுவதாக. பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க, போதித்து கரம் பிடித்து ஆலோசனை சொல்லுங்கப்பா. உடைய மேலான திட்டங்களுக்கு நேரா, உடைய மேலான நோக்கத்திற்கு நேரா கரம் பிடித்து நடத்துங்க. கண் வைத்து ஒரு சின்ன கல்லு கூட இடராதபடி, ஒரு சின்ன கல்லுக்குள்ள கூட தட்டி தடுக்காதபடி கண் வைத்து நடத்துங்க ஆண்டவரே. ஜனத்தை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen.